Hello students, welcome back to the social class 7th, Civics chapter 5, Women Changing the World. Okay, already we saw the chapter 4 video, that is growing up as boys and girls. In this lesson, we have discussed about what are the discriminations between men and women, what are the works for men and women, what are the roles for men and women. Okay, in this class, we are going to discuss about what are the works for women and how they are achieving in this modern world. Okay, let's see. In the previous chapter we saw how women's work in the home is not recognized as work. We also read how doing household work and taking care of family members is full-time job, and there are no specific hours to which is begins or ends. In this chapter, we will look at work outside the home and understand how some occupations are seen to be more suitable for men than for women. அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம் சாப்டர் 4ல். ஸோ என்னென்ன மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் மென்னுக்கும் விமனுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, விமன்லாம் வந்து இப்போ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் செய்கிறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்லி மார்னிங் 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட் 12 o'clock வரைக்கும் கூட வேலை செய்கிறாங்க. ஆனால் வந்து இது ஒரு ஒர்க்காகவே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க. இட்ஸ் இஸ் நாட் கன்சிடர் ஆஸ் எ ஒர்க். இதுவே வந்து ஒரு மென் அப்படின்றவங்க மார்னிங் 8 o'clock போயிட்டு ஈவினிங் 6 o'clock ஆர் 5 o'clock வராங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணிட்டு வராங்கன்னா, அது அவங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்படின்றத கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் இப்போது இவங்களுக்கு விமனுக்கு வந்து ஸ்டார்டிங் டைமும் கிடையாது, எண்டிங் டைமும் கிடையாது. ஸோ அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஒர்க் பண்ணுறதாவும் கன்சிடர் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட்டுமே இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ விமனுக்குன்னு என்ன மாதிரியான ஒர்க் இருக்குது, ஸோ அவங்க என்ன மாதிரிலாம் வந்து அச்சீவ் பண்ணிட்டு வராங்க, ப்ளஸ் வந்து இந்த ஒர்க்லாம் வந்து மென்னை கம்பேர் பண்ணும்போது விமனுக்கு தான் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆக்குபேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் see. We will also learn about how women struggle for equality, getting and the education was and the still is one was in which new opportunities were created for women. அதாவது ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்றத பற்றி இருப்போம். ஸோ இதை தவிர்த்து ஸோ ஒரு மென் அண்டு விமன் இவங்க ரெண்டு பேருமே வந்து சரிசமம் தான். ஸோ இவங்களுக்குன்னு என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது அப்படின்றத நம்மளுடைய லாஸில் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸோ இப்போ என்ன ஒரு விமன் அண்டு மென் இவங்களுக்கு நடுவில் நிறைய வந்து வேற்றுமைகள் இருக்குது, இன்இக்வாலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ நாங்களுமே வந்து மென்க்கு ஈக்குவல் தான் அப்படின்றதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். ஓகேவா? அந்த ஈக்குவாலிட்டி வாங்குறது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் வந்து எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா, விமனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொடுக்கறது இல்லை. ஓகேவா? ஸோ விமனுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் கொடுக்காததால தான் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ ஆஸ் எ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, விமனுக்கு வந்து ஒரு பேசிக் எஜுகேஷன் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து அது வந்து ஃப்ரீயாகவும் இருக்கணும் அண்டு கம்பல்சரி எஜுகேஷனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எந்த ஒரு ஃபீஸுமே வாங்கக்கூடாது, ப்ளஸ் வந்து கட்டாயம் இந்த ஏஜில் இந்த ஸ்டாண்டர்ட் முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய கல்வி கொடுத்தாங்க. ஸோ இதன் மூலிமா என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா மென் அண்டு விமன் இவங்களுக்கு நடுவில் இருக்கிற லாட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் வந்து குறைஞ்சிட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இன் திஸ் சாப்டர் we also briefly track the different types of effort made by women's movement to change discrimination in more than recent years. அதாவது இந்த லெசன் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மென்னுக்கு ஈக்குவலாக வந்து விமனுமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து இவங்களுமே நிறைய ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களுமே வந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு விமன் நினச்சாங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே வந்து என்ன அப்படின்னாக்கா செய்யலாம், எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஏர்த் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து மென் மட்டும் தான் இப்படி இருக்கணும், ஸோ அவங்களுக்கு கீழே வந்து யாருக்குன்னா விமன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு மென்னுக்கு ஈக்குவலாக வந்து விமனுமே வந்து அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அது என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் பிஃபோர் தட் ஹியர் சம் ஃபியூ மோர் interesting topics. Who does what work? Draw image of following. அதாவது ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ஸோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே எ ஃபார்மர், எ ஃபேக்ட்ரி ஒர்க்கர், நர்ஸ், சயின்டிஸ்ட், எ பைலட், அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ்
டீச்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 6 காலம் கொடுத்துருக்காங்க. அந்த 6 பாக்ஸில் என்ன அப்படின்னாக்கா ஃபார்மர் அப்படின்னா, ஸோ ஃபார்மர் அப்படின்றது உங்களுக்கு மைண்டில் யார் வராங்களோ, மென் வராங்களா விமன் வராங்களா அப்படின்றத பற்றின பிக்சர் இங்கே வரையணும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கில், ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க யார் யார் இருப்பாங்க அப்படின்றது உங்கள் மைண்டுக்கு யார் வராங்களோ அவங்களே இங்கே ட்ரா பண்ணணும். ஒரு நர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்றத இங்கே. தென் நெக்ஸ்ட் ஒன் சயின்டிஸ்ட் அப்படின்னா நீங்கள் பார்த்த வரைக்கும் யாராக இருந்திருக்காங்க அப்படின்றது. த நெக்ஸ்ட் ஒன் பைலட், த நெக்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னா டீச்சர். ஸோ அது எல்லாம் இந்த 6 காலம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி ட்ரா பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே ஃபைன். தென் see what images your class draw by filling in the table below. Add up a numbers of male and female images separately for the each occupations. அதாவது இப்போது உங்கள் கிளாஸில் ஒரு 30 மெம்பர்ஸ் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 30 மெம்பர்ஸ் இருப்பீங்க. அந்த 30 மெம்பர்ஸில் என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே கம்பல்சரி இது ட்ரா பண்ணியிருக்கணும். இப்போது டீச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டீச்சரில் வந்து உங்கள் கிளாஸில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து மேல் இமேஜ் ட்ரா பண்ணியிருக்காங்க, த நெக்ஸ்ட் ஒன் ஃபீமேல் இமேஜ் ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கவுண்டிங்கை போட்டுக்கணும். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மர் அப்படின்னும் போது ஃபார்மரில் உங்கள் கிளாஸில் மேல் இமேஜ் எத்தனை பேர் ட்ரா பண்ணியிருக்காங்க, தென் ஃபீமேல் இமேஜ். ஓகேவா? சேம் ப்ராசஸ் தான் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், நர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அண்ட் த பைலட். ஸோ இந்த மாதிரியான டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ அவங்க என்னென்ன மாதிரி பிக்சர்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மர்ஸ் அப்படின்றவங்க வந்து இங்கே வந்து ஒரு 20 இருக்காங்க அப்படின்னா ஃபீமேல் அப்படின்றவங்க என்ன அப்படின்னாக்கா ஒரு 10 இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கவுண்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ட்ரா பண்ணணும். இப்போ ஃபார்மர் அப்படின்னா விமன் மட்டும்தான், மேல் மட்டும்தான் இருக்கணுமான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க. யார் யார் என்னென்ன பார்த்துருக்காங்களோ அதை மாதிரி ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? தென் are there more images of men than the women? அதாவது இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேட்டகரியில் ஸோ இப்போ வந்து மேல் தான் வந்து அதிகமாக இருக்காங்களா இல்லை விமன் தான் அதிகமாக இருக்காங்களா அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும். த நெக்ஸ்ட் ஒன் இன் வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் வேர் தேர் மோர் இமேஜஸ் ஃபார் மென் தேன் தி விமன். அதாவது விமன் கூட கம்பேர் பண்ணும்போது மென் வந்து எந்த ஒர்க்கில் வந்து அதிகமாக ட்ரா பண்ணியிருக்காங்க. உங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மருக்குலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா மேல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன ரீசன் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஹேவ் ஆல் த நர்ஸ் பீன் ஜான் ஹேஸ் த ஃபீமேல்ஸ் ஒய். அதாவது இப்போ நர்ஸ் டீச்சர் அப்படின்னும் போது நமக்கு மைண்டுக்கு வர்றது யார், ஃபீமேல் தான் வருவாங்க. ஸோ அப்போ அதில் தான் என்ன அப்படின்னாக்கா அதிகமாக இருந்திருப்பாங்க, மேல் வந்து வரைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஏன் வந்து நர்ஸ் வந்து ஃபீமேல் தான் இருப்பாங்களா, மென் இருக்க மாட்டாங்களா, ஏன் வந்து அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீமேல் பிக்சரை ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணணும். த நெக்ஸ்ட் ஒன் ஹவ் த ஃபீவர் இமேஜஸ் ஆஃப் ஃபீமேல் ஃபார்மர் இஃப் ஸோ ஒய். அதாவது இப்போ ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மென் தான் வந்து அதிகமாக வரைஞ்சிருப்போம். ஸோ ஓகேவா? ஸோ ஏன் வந்து ஃபார்மரில் மென் மட்டும்தான் அதிகமாக இருப்பாங்களா, ஏன் ஃபீமேல் அதிகமாக இருக்க மாட்டாங்களா, ஏன் அந்த ரீசன் என்ன அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்பல்சரி உங்களுடைய புக்கில் முடிச்சிருக்கணும். ஓகே லெட்ஸ் see. Rosie ma'am's class has 30 children. She did the same exercise in her class and there is a result. அதாவது ஸோ ரோசி அப்படின்றது ஒரு மேம், அவங்க கிளாஸில் 30 சில்ட்ரன் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கம்பல்சரி இந்த பிக்சர்ஸ் வந்து ட்ரா பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அதனுடைய டேட்டா தான் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீச்சர் அப்படின்னோடனே இப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து மேல் இமேஜ் ட்ரா பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா ஃபீமேல் இமேஜ் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இங்கே ஃபார்மர், செகண்ட் ஒன் ஃபார்மர் அப்படின்றது அந்த கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து மேல் இமேஜ் தான் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க, ஃபீமேல் அப்படின்றது யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ். ஸோ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து 25 வந்து யார் அப்படின்னாக்கா மேல் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ட்ரா பண்ணியிருக்காங்க. 5 தான் வந்து என்ன அப்படின்னாக்கா விமன். தென் நெக்ஸ்ட் ஒன் நர்ஸ் அப்படின்றவங்க வந்து மேலில் யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து விமன் தான் வந்து 30மே வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் சயின்டிஸ்ட் அப்படின்றவங்க 25 தான். தென் ரிமைனிங் 5 தான் வந்து என்ன அப்படின்னாக்கா மேல் இமேஜில் இருந்திருக்கு. தென் பைலட் அப்படின்றவங்க யார் அப்படின்னாக்கா 27 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க மேல் இமேஜ். தென் வேர் இஸ் த ரிமைனிங் 3 வந்து என்ன அப்படின்னாக்கா ஃபீமேல் இமேஜ் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான டேட்டாலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கலெக்ட் பண்ணணும். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே ஃபைன். த நெக்ஸ்ட் ஒன் fewer opportunities and the regular expectations.
A lot of children Rosie's ma'am's class job women as nurse and men as army officers. அதாவது இப்போ ரோசி மேம் கிளாஸ்லேருந்து ஒரு சில டேட்டா கலெக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் லாட் ஆஃப் சில்ட்ரன் என்ன ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா விமன் வந்து ஒரு நர்ஸாகவும் மென் அப்படின்றது ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஆனால் விமன் மென்மே என்ன அப்படின்னாக்கா நர்ஸாகவும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் விமன் அப்படின்றது ஒரு நர்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. தென் ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்னா மென். ஸோ இந்த ஒரு தாட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பிக்சர் ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த ரீசன் தே டிட் இஸ் பிகாஸ் தே ஃபீல் தட் த அவுட் சைட் த ஹோம் டூ விமன் ஆர் குட் அண்ட் ஒன்லி சர்டைன் ஜாப்ஸ். அதாவது என்ன அப்படின்னா இதை வந்து ஏன் இப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் மட்டும் இல்லை வெளியிலையுமே என்ன அப்படின்னாக்கா அவுட் சைட் த ஹோம். ஸோ வீட்டுக்கு வெளியில் வந்தாலும் ஒரு சில வேலைகள்லாம் வந்து இது வந்து விமன் மட்டும் தான் செய்யணும், இது வந்து மென் மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுமே அப்படி தானே இருப்போம். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து மென் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கோம், போகும்போது ஒரு கேர்ள் வந்து ஒரு பைக் ரைட் பண்ணிட்டு போனாங்கன்னா அம்மா அங்கே பாருமா இந்த கேர்ள் வந்து பைக்கில் ரைட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியமாக பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒரு மென்னு தான் வந்து பைக் ரைட் பண்ணுறோம் அப்படின்ற மைண்ட் செட்டை நம்ம பழகிட்டோம். ஆனால் இப்போ வந்து விமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸோ மென்னுக்கு ஈக்குவலாகவுமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், for example, many people believe that women make better nurse because they are more patient than the gentle. This linked to women roles within the family. Similarly, it is believed that the same science requires a technical mind and the girls and the women are not capable for dealing with the technical things. அதாவது இப்போ ஏன் வந்து விமன் அப்படின்னா ஒரு நர்ஸ் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேசிக்காகவே அவங்களுக்கு வந்து ஒரு டேக் கேர் பண்ணுற ஒரு குவாலிட்டி அப்படின்றது விமனுக்கு பேசிக்காகவே இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா அப்பா எல்லாருமே இருக்கும் இல்லையா. இப்போ அம்மா வந்து ஒரு நாள் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீடாகவே இருக்காது. ஸோ எந்த ஒர்க் எப்படி பண்ணணும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ அவங்க இருந்தாங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே அது ப்ராப்பராக முடிப்பாங்க. ஸோ என்னென்ன அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸோ விமனுக்குன்னு ஒரு பேசிக் பேஷண்ட் அப்படின்றது ஒரு டேக் கேரிங் சென்ஸ் அப்படின்றது பேசிக்காகவே அவங்களுக்குள்ள ஒரு குவாலிட்டி. ஓகேவா? இப்போ வந்து மென் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன சயின்டிஸ்ட் அப்படின்னா மென் தான் ஞாபகத்துக்குறோம். ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு சில டெக்னிக்கல் திங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது அந்த டெக்னிக்கல் மைண்ட் எல்லாமே யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மென்னுக்கு தான் கம்பேரிங் டு த கேர்ள்ஸ் ஆர் த விமன். ஓகேவா? ஸோ அப்போது இந்த டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது யாருக்கு ரொம்ப ஒரு டஃப் டாஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா விமனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் because so many people believed in this stereotype, many girls do not get the same support that the boys do the study and the train to become doctors and the engineers. அதாவது ஸ்டீரியோ டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரிவு இல்லை வேற்றுமைகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா நிறைய மக்கள் நம்புறது என்ன அப்படின்னாக்கா ஒரு மென்க்கு கொடுக்குற மாதிரியான சப்போர்ட் வந்து ஒரு விமனுக்கு கொடுக்கறதே கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு பாய்ஸை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து இதெல்லாம் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் டாமினேட் மைண்டில் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து என்ன அப்படின்னாக்கா ஸ்டீரியோ டைப் வேற்றுமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இன் மோஸ்ட் ஃபேமிலிஸ் once girls finished school they are encouraged by their families to see the marriage and their main aim is life. அதாவது என்ன அப்படின்னாக்கா இப்போ ஒரு வீட்டில் ஒரு கேர்ள் அண்ட் பாய்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாய்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா பாய்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அவங்களுடைய ஃபாதருக்கு அடுத்தது அந்த ஃபேமிலி டேக் கேர் பண்ணுறது யார் அப்படின்னாக்கா பாய்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஒரு ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும் கொண்டு போவாங்க. ஆனால் வேறஸ் த கேர்ள்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஸோ கேர்ள்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷனை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி இந்த ஃபேமிலி சர்க்கிள்லேயே வச்சுக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன் அப்படின்னா ஸோ ஒரு மேரேஜ் அப்படின்றதா வந்து அவங்களுடைய ஒரு லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு திங்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. ஓகேவா? ஆனால் பாய்ஸ்க்கு என்ன அப்படின்னாக்கா நிறைய வந்து வேலைக்கு நிறைய படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே அவங்கள க்ரோ பண்ணிக்கிட்டு வராங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பிரேக்கிங் ஸ்டீரியோடைப். அதாவது வேற்றுமைகளை வந்து எப்படிலாம் வந்து உடைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 27 years old கேர்ள்
லக்ஷ்மி லாரா ஒரு விமன் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு புவர் ட்ரைபல் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, தென் ஜார்க்கண்ட்லேருந்து. ஸோ இவங்களுடைய ஃபேமிலியுமே வந்து என்ன அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க தான், ஓகேவா. ஸோ ட்ரைபல் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இல்லையா. ஸோ இவங்களுடைய ஃபாதர், அவங்களுடைய பேரண்ட்டுமே என்ன அப்படின்னாக்கா இலிட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது படிப்பு அறிவு இல்லாதவங்க தான், ஓகேவா. இருந்த போதிலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த கேர்ளை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அது என்ன காலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா அந்த போர்டு எக்ஸாம் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அட்டன் பண்ணி அதில் பாஸ் ஆகி, ஸோ இந்த நார்த்தன் ரயில்வே இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு உமன் என்ஜின் டிரைவராக ஆனவங்க தான் யார் அப்படின்னாக்கா லக்ஷ்மி லாக்ரா, ஓகேவா. ஸோ பாருங்கள், ஒரு ட்ரைபல் ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு விமன் தான். ஸோ இவங்களுக்கு இந்த டேலண்ட் எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு தைரியம் இருக்கணும். ஸோ அது இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு என்ஜின் டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த சேலஞ்சிங்கான விஷயத்தை எடுத்து பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களாம் ஒரு கேர்ள் எதாவது பண்ணாங்க அப்படின்னா ஸோ கேர்ள்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அதை சொல்கிறாங்களோ ஸோ அதற்கு வந்து அகெயின்ஸ்டாக பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுறது தான் வந்து யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா லக்ஷ்மி லாக்ராவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே வந்து என்ன நம்ம ஒரு கேர்ள் இதை வந்து நம்மளால் பண்ண முடியாது, ஸோ ஒரு வந்து நம்ம வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நினைக்காம நம்மளுடைய எய்மை வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து பேசி புரிய வைக்கலாம், ஓகேவா. ஸோ புரிய வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்மளுடைய எய்மை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு விமன் தானே, நம்மளால இது சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்றத நினைக்காம எல்லாருமே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஓகே சில்ட்ரன், so far we have discussed about a woman changing the world. In that we have discussed about what are the works for women. Here I give the work for what work அப்படின்றது what work அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பேன். தென் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண சொல்லியிருப்போம், ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன் we have discussed about the fewer opportunities and the rigged expectations. Okay children, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.